நேற்று பார்த்தீங்கன்னா சாதம் ரொம்பவே மிஞ்சிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பழைய சாதத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்தது. சரி ஓகே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாதம் தான் வந்து நான் செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சம்மருக்கு அதுவும் நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லா சைட் டிஷ்ஷும் இருந்தது. வச்சு ஒவ்வொன்றா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஆஹா அப்படி இருந்தது நிஜமாவே. எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக பழைய சோறோட தயிர் வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதோட வந்து இந்த வத்தல், முறுக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், கடலை இது எல்லாத்தையும் விட மெயினாக இந்த கருவாடை வச்சு சாப்பிடும்போது ஆஹா டெய்லி பழைய சோறு கிடச்சா கூட நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணிடுச்சுங்க. இனிமேல் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளரை போட்டு அடுத்த நாள் பழைய சோறு சாப்பிட்றலாமா அப்படின்னு என் ஹஸ்பண்டையே கேட்டேன். அவராக முறைக்க செஞ்சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு பழைய சோறு தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே வந்து ஃப்ரீயாக தான் இருந்தோம். அதனால் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தது. அதையும் பண்ணி முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வெளியே போகிற வேலையாக இருந்தது. அதையும் பண்ணி முடிச்சுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இதை தான் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குடி, நீ சமைக்கிறத விட இந்த பழைய சோறு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதையே நாங்கள் வந்து மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே வச்சாச்சு. நாங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சு குடிச்சு கவுத்தி வச்சிட்டாரு குண்டாவை. ஓகே பாய்.